ஆதித்தமிழர் கட்சியுடைய கொங்கு மண்டலத்தின் சார்பாக இப்படி ஒரு பாராட்டு விழாவை, முப்பெரும் விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடங்கிய அந்த தருணம் மிக முக்கியமானது. அருந்ததியர் இடஒதுக்கீடு என்கிற அந்த உள்ஒதுக்கீடு வந்த பிறகு அந்த நாளில், அந்த வழங்கப்பட்ட அரசாணை வழங்கப்பட்ட நாளில் தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக அண்ணன் மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மூலமாக நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். அப்படி சந்தித்த பொழுது நான் முதல்வர் அவர்களை, நாங்கள் இப்படி ஒரு ஆதித்தமிழர் கட்சியின் கொங்கு மண்டலத்தின் சார்பாக ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தவிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வர வேண்டும் அண்ணா என்று நான் கேட்ட பொழுது, தம்பி பல்வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, இருந்தாலும் என்னுடைய சார்பாக நானே வருவதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி பெருமையோடு குறிப்பிட்டார். ஒரு முதலமைச்சர் அவர்களே அவருடைய வருகையைப் போலவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு தான் நம்முடைய அமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள்தான். இந்த இயக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தை கொங்கு மண்டலத்தில் அவர் வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது, யாராலும் மறுக்க முடியாது. கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வெற்றி பெற தொடங்கிய அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த காழ்ப்புணர்வில் அவர் மீது பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்து இன்றைக்கு இருக்கின்ற சங் பரிவார கும்பல், மத்தியில் ஆளுகின்ற இந்த பிஜேபி அரசு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் அவருக்கு கொடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி சிறைச்சாலை எனக்கு பாடசாலை என்பதை புரிய வைத்திருக்கின்ற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய அந்த மன உறுதியை நாம் பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு சமூகம், தவிர்க்க முடியாத அரசியலுக்கு சொந்தக்கார சமுதாயம் என்று சொன்னால் ஆதி தமிழர்களான அருந்ததியர் சமூகம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அருந்ததியர் சமூகத்தை யாருமே நினைக்கவில்லை. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு தெரிந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் பெரும்பாலும் ரெட்டலையை தவிர எந்த சின்னமும் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அவருடைய நெஞ்சினிலே ரெட்டலையை பச்சை குத்தி கொண்டு செல்வார்கள். எம்ஜிஆருடைய விசுவாசிகள். ஏனென்று சொன்னால் எம்ஜிஆர் மதுரை வீரன் படத்தில் ஒரு செருப்பு தைக்கின்ற அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்தவராக நடித்து விட்டார் என்பதற்காகவே எம்ஜிஆரையே முழுக்க முழுக்க நம்பியிருந்தது இந்த அருந்ததி சமுதாயம். உண்மையாகவே இந்த அருந்ததியர் மக்களுக்கு தன்னையே நம்பியிருந்த, அதிமுகவே நம்பியிருந்த அருந்ததியர் மக்களுக்கு அதிமுக தான் ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை வழிகாட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதிமுக நமக்கு ஓட்டு போடக்கூடிய இயந்திரங்களாக மட்டுமே, ஒரு மெஷினாக இருந்தால் போதும் என்று நினைத்தனுடைய வெளிப்பாடுதான் இந்த மக்களுடைய சமூக நீதியை பற்றி அவர்கள் கிஞ்சித்தும் யோசித்ததே கிடையாது. அந்த நிலைமையில் நான் கல்லூரி படித்துவிட்டு இயக்கங்கள் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்ட நேரத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்காக 2006 மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்திய பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அந்த மாநாட்டில் பங்கெடுத்தார்கள். அருந்ததியர் இடஒதுக்கீடு கோரிக்கையுடைய நியாயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு நமக்காக குரல் கொடுத்தார்கள், நமக்காக போராடினார்கள். அன்றைக்கு நம்முடைய கலைஞருடைய ஆட்சி அமைந்திருந்த தருணம். அன்றைக்கு இருந்த மாநில செயலாளர் வரதராஜன் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவரிடத்தில் சென்று மிகப்பெரிய ஒரு பேரணியை நாங்கள் நடத்தி கலைஞர் அவர்களை சந்தித்து இந்த உள்ஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோழர் வரதராஜன் அவர்களோடு இணைந்து நாங்கள் போய் கேட்ட பொழுது, இந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் இதுவரை செய்யவில்லை என்று
தோழர் என் வரதராஜன் அவர்கள் கேட்டார். கலைஞர் சொன்னார், இந்த மக்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று இதுவரை என்னிடம் யாரும் கேட்கவில்லை, இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள், நான் கண்டிப்பாக பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். அந்த கோரிக்கையை கொண்டு சென்றதுதான் நாங்கள். அதற்கு பின்பு கலைஞர் அதை தன்னுடைய கோரிக்கையாகவே எடுத்துக்கொண்டார். தன்னுடைய கோரிக்கையாகவே எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இடங்களிலெல்லாம், செல்லுகின்ற கூட்டங்களிலெல்லாம் கலைஞர் அருந்ததி இடஒதுக்கீடு பற்றி பேசாத கூட்டமே இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தில் அம்மையார் சோனியா காந்தி வந்திருக்கிறார், பிரதமர் மன்மோகன் சிங் வந்திருக்கிறார். சமூக நீதி காவலர் விருது கலைஞர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த கூட்டத்திலும் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சமூக நீதியை இன்னும் நான் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் ஒரு சமூகம், கடைக்கோடி சமுதாயம் வெயிலில் ஒரு குடையின் கீழாக அமர்ந்து கொண்டு செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு பணி செய்து மனித மாண்பு கூட கிடைக்காமல் இருக்கிறார்கள். அந்த அருந்ததி சமுதாயத்துக்கு நான் என்றைக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறேனோ அதுதான் உண்மையான சமூக நீதி நாளாக இருக்கும் என்று அந்த மிகப்பெரிய மாபெரும் கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் எடுத்துரைத்தார். அப்படி பல கூட்டங்களிலே அவர் தொடர்ச்சியாக எடுத்துரைத்தார். ஆனால் அந்த கூட்டங்களுடைய வெளிப்பாடாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளுடைய கருத்தை பெறுவதற்காக அந்த கூட்டத்தில் இந்த மக்கள் யாருக்கெல்லாம் ஓட்டளித்தார்களோ அந்த அதிமுக அருந்ததி இடஒதுக்கீடுக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வந்தார்கள், சென்றார்கள், எந்த கருத்தையுமே சொல்லாமல் சென்று விட்டார்கள். ஆனாலும் கலைஞர் விடவில்லை. நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே ஒரு தலைவர் மிக கடுமையாக எதிர்த்தார். மிக கடுமையாக எதிர்த்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். கலைஞர் அப்போதும் கலங்கவில்லை. உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இன்னொரு தலித் தலைவர் இது கொடுக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டார். கலைஞர் அதனையும் சாதனையுமாக புரிந்து கொண்டு அவர் அதையும் வென்று காட்டினார். இந்த மக்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி ஏப்ரல் 29, 2009 அந்த சமூக நீதி அரசாணையின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. தோழர்களே, அந்த உறுதிப்படுத்துவதற்கு விளைவு என்னவென்று சொன்னால், அருந்ததியர் மக்கள் MBBS என்கிற படிப்பில் 2008 ஜனார்த்தனம் கமிஷன் அறிக்கை சொல்லுகிறது. 2008 வெறும் 8 பேர் மட்டுமே மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தார்கள். ஆனால் 2009 உள்ஒதுக்கீடு வந்த பிறகு 8 பேர் என்கிற நிலைமை மாறி 56 பேர் முதலாக MBBS படிப்பில் சேர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, என்ஜினியரிங் கல்லூரியில் 125 பேர் இருந்த நிலைமை மாறி 1150 பேர் என்ஜினியரிங் கல்லூரிகளே இந்த மாணவர்கள் பயன்பெற்றார்கள். வழக்கறிஞர் படிப்பில் வெறும் 7 பேர் 2008, 2009 7 பேர் என்பது 70 பேராக மாறுகிறது. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். சமூக நீதியினுடைய புரட்சி என்று சொன்னால் இதை தவிர வேறு எந்த சமூக நீதியும் இருக்காது. ஒரு 6 பேர் 7 பேர் சென்று MBBS படிப்பில் நம்மால் இன்றைக்கு 70 பேர் போகிறான், 80 பேர் போகிறான்னா இதை ஒரு MBBS படிப்பினுடைய விலை எவ்வளவு? 1 கோடி கொடுத்தா கூட சீட்டு கிடைக்காது. ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக அந்த உள்ஒதுக்கீடு உரிமையை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு உள்ஒதுக்கீடு கிடைத்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுச்சி. எந்த அளவுக்குன்னா, இதுவரைக்கும் 2009 2025 வரைக்குமே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடிந்து 16வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அந்த 15 ஆண்டுகளில் இந்த மக்களுடைய எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு 100 பேர் என்று குறைத்து வைத்துக் கொண்டால் கூட, ஏன்னா கடந்த இந்து தமிழ் இதழில் கடந்த மாதம் அந்த செய்தியில் போன வருஷம் மட்டுமே நம்முடைய மாணவருடைய எண்ணிக்கை 125 பேர் MBBS படிப்பு, 125 பேர் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்ம சராசரியாக 100 பேர் வைத்துக் கொண்டால் கூட 1500 பேர் இந்த சமுதாயத்திலிருந்து மருத்துவ கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெருமை எதுவுமே இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லுகிறேன். இது ஏப்ரல் 29 வந்தது. மே 29 கொஞ்சம் திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஏப்ரல் 29 அந்த அரசாணை வருவதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த அரசாணையை மசோதாவை சட்டமாக ஆக்குகின்ற விவாதத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் அந்த சட்டசபை கூட்டத்துக்கே வர முடியவில்லை.
அவர் முதுகுத்தண்டு உடவழியால் அவதிப்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் மிகவும் முடியாத நிலைமையில், அதற்கு பிறகு அவர் சக்கர நாற்காலியில் தான் வந்தார். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தார். ஆனால் அந்த நிலைமையை புரிந்து கொண்டு இந்த ஏப்ரல் மேக்குள்ள கொண்டு வந்தா தான் இந்த கல்வியாண்டிலே இந்த மக்கள் பயன்பெற முடியும், இல்லை என்று சொன்னால் பயன்பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் மறந்துவிடக் கூடாது. எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கர் தான் நமக்கெல்லாம் பிதாமகன். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த தலைவர் அவர்தான். ஆனால் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டிலிருந்து உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த நாயகன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சர் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க ஒரு வரலாற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த மக்களுக்காக. இதனால் பல எதிர்ப்புகள் உங்களுக்கு தெரியும். இந்த சட்டத்தை எதிர்த்து புதிய தமிழ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கிலும் இந்த மக்கள், எளிய மக்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து அந்த வழக்கில் எந்த சூழ்நிலையிலும் அது தோற்றுவிடாமல் பாதுகாத்த பெருமையும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லுகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அதை எதிர்த்து போட்ட வழக்கு, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு அந்த வழக்கு இப்போ இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இந்தியா முழுவதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு என்பதை நான் நெஞ்சுரத்தோடு சொல்லிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஆக அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதியை உறுதிப்படுத்தியவர். இரண்டாவது, இன்றைக்கு எத்தனையோ பெயர்களை அரசாணை மூலமாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் காலனி என்கிற பெயர் பள்ளிக்கூடங்களில் காலேஜிலலாம் நம்ம படிக்கும் பொழுது, நீ எந்த ஏரியாவிலேருந்து வர்றப்பா அப்படின்னா நான் காலனியிலேருந்து வர்றேன்னு சொல்லுவோம். அப்போ காலனியிலேருந்து வர்றேன்னு சொன்னாலே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் நான் யார் அப்படிங்கிறது. ஏன்னா கிராமத்தில் ஊர் வேற சேரி வேற தனித்தனியாக தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் சேரி அப்படின்னு சொன்னாலோ காலனி என்று சொன்னாலோ அது உடனடியாக அடையாளப்படுத்தப்பட்டு விடும், உடனடியாக அந்த மாணவனுடைய ஜாதி கண்டுபிடிக்கப்பட்டு விடும். ஆகவே அந்த காலனி என்கிற பெயரை எடுத்துவிட வேண்டும் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி சாதி ஒழிப்பினுடைய ஒரு அடையாளமாகத்தான் நான் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். இது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல, இது ஒரு சாதி ஒழிப்பிற்கான அடையாளம், ஒரு சமூக நீதிக்கான ஒரு மீட்பு. அதே மாதிரிதான் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் நம்முடைய தீரன் சின்னமலையுடைய படைத்தளபதியாக இருந்து தீரன் சின்னமலையுடைய உயிரை காத்த பெருமை பொல்லான் என்கிற இந்த சமுதாயத்துடைய பிறந்த ஒரு மாவீரனுக்கு சாரும், யாராவது மறுக்க முடியாது. அந்த பொல்லானுடைய தியாகத்தை மதிக்கலை, யாரும் போற்றவில்லை. கடந்த ஆட்சியில் நாம் பல போராட்டங்கள் நடத்த பிறகு கடைசியாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்கிறேன் என்று ஒரு போகிற போக்கில் ஒரு அறிவிப்பை செய்து விட்டார். ஆனால் அதற்கான நிதி எதாவது இருக்குதா, எவ்வளோ பட்ஜெட்டு, அதுக்கான எஸ்டிமேஷன் என்ன, எதுவுமே இல்லை. வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்த மாதிரி தான் நமக்கும் அவர் வாட்டில் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு இந்த கோரிக்கையை நாம் நினைவுபடுத்தாமலேயே ஒரே ஒரு முறை அமைச்சர் முத்துசாமி அவர்களை பார்த்து, அண்ணா இந்த கோரிக்கை என்றுதான் நாங்கள் சொன்னோம், அடுத்த ஒரு 10 நாளிலே பொல்லானவர்களுக்கு மணிமண்டபம் 5 கோடி ரூபாயிலே அறிவிக்கப்படும் என்று அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது ஒரு இந்த சமூகத்துடைய தியாகத்தை மதித்ததற்கான ஒரு அடிப்படை நியாயம். தோழர்களே, தீரன் சின்னமலை வேறு சமுதாயம், பொல்லான் வேறு சமுதாயம். ஆனால் 2 பேரும் வேறு வேறாக நிற்கவில்லை. மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கும் அதுதான் நிலைமை. இங்கு இருக்கக்கூடிய கவுண்டர் இனமோ அருந்ததியர் இனமோ தனித்தனியான சமுதாயமாக இருந்தாலும் கூட
கவுண்டர் இனத்தை போன்ற ஒரு சகோதர சமுதாயம் அருந்ததியர் மக்களுக்கு யாரும் இருக்க முடியாது என்பதால் கொங்கு மண்டலத்தில் நாம் நேரடியாக பார்த்தது. ஏன் சொன்னோம்னா, இன்றைக்கு நம்ம கண்கூடா பார்க்கிறோம். பல இடங்களில் பல பகுதிகளில் அங்கிருக்கின்ற இந்த கோயம்புத்தூர் கொங்கு பகுதியில் ஒரு அமைதி நிலவுகிறது. ஒரு அமைதி நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், இங்கே சாதிய மோதல் அவ்வளவாக இல்லை, இங்கு கலவரங்கள் இல்லை, இங்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. இங்கு ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருப்பதனால்தான் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற அமைதிதான். அந்த அமைதிக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் இங்கு இருக்கின்ற கவுண்டர் இனமும் இங்கு இருக்கக்கூடிய அருந்ததியர் இனமும் மிக அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் ஒரு சகோதரனாக இருக்கின்ற அந்த போக்குதான், அந்த நிலைமைதான். அதுதான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை செழிக்க வைத்திருக்கிறது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய சமீபத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துவிட்டது, வன்கொடுமை சம்பவம். அருந்ததி இளைஞர்களுடைய வீட்டை ஏறி ஓடுகள்லாம் உடைத்து ஒரு சமூக வெறி கும்பல் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களை நான் போய் பார்க்க போனேன். அங்கே போனால் அருந்ததியர் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா, அங்கே கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 4 பேருக்கு அடி வெட்டு குத்து. என்னையா அப்படின்னு கேட்டால், அது எப்படிங்க, எங்கள் வீட்டு மாதாரியை அடிக்கும்போது நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அவங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க என்று பாதுகாப்பதற்காக கவுண்டர் நம்ம அருந்ததியருக்கு ஆதரவாக இருக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஒரு இணக்கம். இந்த இணக்கத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கின்ற இணக்கத்தை உடைப்பதற்காக வடக்கே இருந்து ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய குறி கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரை குறிவைத்து நாம் கோயம்புத்தூரை கைப்பற்றி விட வேண்டும், கொங்கு நாட்டை கைப்பற்றி விட வேண்டும் என்று மேலே இருக்கின்ற பிஜேபி திட்டமிடுகிறது. அந்த திட்டத்தை இங்கே நீங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த அரசியல் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கொங்கு மண்ணிலே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் எந்த நாளும் நீங்கள் ஒருபோதும் இங்கு கால் வைக்க முடியாது. அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற அருந்ததியர் மக்களும் இங்கு இருக்கின்ற கவுண்டர் இன மக்களும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதை விட தாண்டி ஒரு சாதிய கட்சி என்று நாங்கள் பார்க்கவில்லை. அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை அவர் கேட்கிறாரு, அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு பத்தாது, 6% கொடுங்க அப்படின்னு யார் கேட்கிறாரு? அண்ணன் ஈஸ்வரன் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நம்முடைய சகோதர சமூகமான ஒரு தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறார். இன்னொரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று கேஸ் போட்டார். அப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களே இந்த மக்களுக்கு 3% தாண்டி நீ படிக்க கூடாது, வேலை வாய்ப்பு போகக்கூடாது நினைக்கும் பொழுது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒரு கவுண்டர் சமுதாயத்தினுடைய அரசியலை பிரதிபலிக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு 3% பத்தாதியா, 6% கொடுங்கயா, நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான சமூக நீதி. அப்ப அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை ஒரு சாதிக்கான தலைவராக நாங்கள் பார்க்கவில்லை, அவர் சமூக நீதிக்கான தலைவராக தான் நாங்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நெகிழ்வு தன்மையை, இப்படிப்பட்ட அரசியல் முதிர்ச்சியை இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கழகத்திற்கு தான் உண்டு என்பதை நாம் மார்தட்டி சொல்ல முடியும். ஈரோட்டு கிழவன் நம்முடைய தந்தை பெரியார் ஊரெல்லாம் சென்று இந்த மக்களுடைய ஒற்றுமையை பற்றி, தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் ஒற்றுமையை பற்றி, சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார். கடைசி காலம் வரைக்கும் குரல் கொடுத்தார். அந்த காலம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கணிந்து வருகிறது. இங்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். அதே போல கொங்கு பகுதியில் கோயம்புத்தூரில் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமா? அவர்கள் எங்கள் தொப்புள் கொடி சகோதரர்கள், இஸ்லாமியர் மக்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் செல்வோம் முன்பாக. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆதித்தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் நடத்துகிறோம் போராட்டம். சென்னையில் காவல்துறைக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கூட ஏற்பட்டது. அந்த போராட்டத்திற்கு பிறகு மறுநாள் பிஜேபியினுடைய
தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை விடுகிறார். ஆதித்தமிழர் கட்சி பிஜேபி கட்சி அலுவலகத்தை சென்னையில் தாக்க வந்து விட்டார்கள், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, எங்களுக்கு உடனே பாதுகாப்பு வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி அலுவலகத்திற்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், மத்திய அரசை ராணுவத்தை கையில் வைத்திருக்கின்ற பிஜேபி கூட ஒரு சின்ன கட்சி ஆதித்தமிழர் கட்சியை பார்த்து பயந்துட்டு நீங்கள் பாதுகாப்பு கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஆதித்தமிழர் கட்சி மட்டுமல்ல. ஆதித்தமிழர் கட்சி மீது நீங்கள் கை வைத்தால் இங்கு இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், இங்கு இருக்கின்ற திராவிட இயக்கங்கள் அனைத்தும், பெரியார் இயக்கங்கள் அனைத்தும், மார்க்சிய இயக்கங்கள் அனைத்தும் நமக்காக குரல் கொடுப்பார்கள், நமக்காக நிற்பார்கள் என்கிற அந்த ஒரு பயம்தான் நயினார் நாகேந்திரனை அப்படி பேச வைக்கிறது நண்பர்களே. ஆக இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலையில் தான் பிஜேபி எதிர்த்து தொடர்ந்து நாம் களம் காண்கிறோம். பிஜேபி இந்தியாவில் இருக்கின்ற எத்தனையோ கட்சிகளை பார்த்து எத்தனையோ கட்சி உடைச்சிட்டாங்க. இன்னும் கூட இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை அப்பாவுக்கும் மகனுக்கும் மோத விட்டு உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்படி பல கட்சிகளை உடைக்கிறாங்க. ஆனால் பிஜேபி கை வைக்க முடியாத ஒரே கட்சி என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக என்கிற நம்முடைய அந்த தாய் கட்சி தான் இன்றைக்கு அவர்கள் கை வைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி, நீ கொங்கு கவுண்டர் கிடையாது இருந்தாலும், அருந்ததியராக இருந்தாலும், நீ மறவராக இருந்தாலும், தேவேந்திரராக இருந்தாலும், நீ பறையராக இருந்தாலும் அல்லது வன்னியராக இருந்தாலும், எந்த சமூக பிளவுகளும் ஏற்படாமல், கலவரங்கள் ஏற்படாமல் இந்த மண்ணிலே நாங்கள் சமூக நீதி ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம், அதற்கு எந்த இடத்திலும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று அனைத்து மக்களையும் ஓரணியில் திரட்டி இருக்கிறார். அந்த ஓரணியில் திரட்டலுக்கு தான் பெயர் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக இங்கு இருக்கின்ற பெரியார் இயக்கங்கள், மார்க்சி இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், உண்மையான தலித் இயக்கங்கள், சில போலி தலித் இயக்கங்களாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம சொல்லலை. ஏன்னா எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, அதற்காக போராடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து போராடி அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பெறுகிறார். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அதிமுகவும் அதுக்கு உரிமை கொண்டாடுகிறது. அதிமுக ஏதாவது பண்ணாங்களா? அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா இந்த மக்களுக்கு 6% இடஒதுக்கீடு கொடுப்பேன் என்று சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் 6% இடஒதுக்கீடு என்று சொன்னாங்களே, அதற்கு பிறகு அம்மையார் 6 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாங்க இந்த மண்ணில். அருந்து இடஒதுக்கீடு பற்றி ஏதாவது பேச்சு வந்துச்சா? ஏதாவது அவங்க செஞ்சாங்களா? அதற்கு பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். இதை பற்றி ஏதாவது ஒரு இடத்திலேயாவது அருந்த இடஒதுக்கீடு பற்றி பேசினாங்களா? ஆனால் இன்றைக்கு இப்போ கோயம்புத்தூர் பிரச்சாரத்தில் சொல்றாரு, ஏன்னா அருந்ததியர் மக்களை பற்றி பேசாம நாம் இனிமே அந்த பகுதிக்கு போனோம்னா நிச்சயமா அந்த மக்கள் நம்மளை திருப்பி அடிப்பாங்க, ஓட்டு கேட்க கூட போக முடியாது என்று பயந்து கொண்டு இப்ப சொல்லுகிறார், அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா எல்லாருக்கும் கிடைக்க செய்வோம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களே, எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியவில்லையா? அதை பற்றி நீங்கள் பார்க்கவில்லையா? அதே போல்தான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கூட அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் 6% கொடுப்பேன் என்று அம்மையார் சொன்னார்களே, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 6% இடஒதுக்கீடு கொடுப்பேன் என்று அவர் பேச முடியுமா? இந்த கூட்டத்தில் நான் கேட்கிறேன், அதிமுக அருந்ததியர் மக்களுடைய உரிமைக்காக நலனுக்காக ஒருபிடி மண்ணையாவது அவர்கள் போட்டிருப்பார்களா? ஒரு சின்ன முயற்சியை அவர்கள் எடுத்திருப்பார்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க நினைப்பெல்லாம் தேர்தல் வரும், தேர்தல் வரும் பொழுது ஏதோ ஒரு 1000, 2000, 3000 கொடுத்து இந்த மக்களுடைய ஓட்டுகள் எல்லாம் வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். நான் எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் முன்னாடி இருந்த எங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் மாதிரி கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற அருந்ததியர் மக்கள் அப்படி கிடையாது. நீங்க களத்துக்கு போனா உங்களை கேள்வி கேட்பாங்க, எங்க மக்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்பார்கள்.
ஆகவே நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும். இனிமேலும் அருந்ததியர் மக்களை ஏமாற்ற முடியாது. அருந்ததியர் மக்களுடைய இல்லங்களிலே, அவர்களுடைய உள்ளங்களிலே நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய படம்தான் உள்ளங்களில் இருக்கிறது, இல்லங்களிலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அருந்ததியர் மக்களுடைய அந்த விழிப்புணர்வுக்காக நம்முடைய தலைவர் எழுதிய பல செய்திகள், பல கட்டுரைகள், அதை பார்த்து நாங்கள் அந்த செய்திகளை பார்த்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் வியந்திருக்கிறோம். இந்த மக்களை பற்றி இவ்வளவு செய்திகளை கலைஞர் அவர்கள் எழுதுகிறாரே என்று நாங்கள் வியந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை எழுதியவர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த வரலாற்று செய்திகளை இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கிறோம். முதலாக கலைஞர் அவர்களிடத்தில் தெற்கு சீமையில் நம்முடைய தளபதி ஒண்டி வீரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொண்டு போய் கலைஞரிடத்தில் நான் கொடுத்துவிட்டு, ஐயா ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது, நிச்சயமாக ஒண்டி வீரனுக்கு நான் மணிமண்டபம் அமைக்கிறேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமில்லை, ஒண்டி வீரனுக்கான மணிமண்டபப்படியை நிறைவேற்றி இன்றைக்கு திருநெல்வேலியிலே கம்பீரமாக குதிரையோடு சிலையில் அமர்ந்திருக்கின்ற அந்த ஒண்டி வீரன் சிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் நம்முடைய மேடையில் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் பல தலைவர்கள் பேசியதற்கு பிறகு நிறைவுரையாக மீண்டும் உங்களிடம் நான் கண்டிப்பாக பேசுவதற்காக வருவேன். அதற்கு முன்பாக நம்முடைய மக்களிடத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நான் பேசுகின்ற இந்த உரை என்பது தொலைக்காட்சியில் நேரலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அன்பார்ந்த நம்முடைய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மக்களுடைய சமூக நீதியை உறுதிப்படுத்திய தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தயவு செய்து நம்முடைய வீடுகளில், அனைத்து வீடுகளிலும் கலைஞர் புகைப்படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற நன்றி கடனாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, புகைப்படம் என்பது மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். இந்த தேர்தலில், வரவிருக்கக்கூடிய தேர்தலில் எப்படியாவது பல சித்து விளையாட்டுகளை ஆடி நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது சிறையில் வைக்க வேண்டும் என்று இன்னும் துடிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அண்ணன் செந்தில் பாலாஜியை போன்ற ஒரு வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய கொங்கு நாட்டுக்கான ஒரு சிறந்த ஒரு தேர்தல் வகுப்பாளர்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்களை தாண்டி வேற யாரும் நமக்கு தேவையே இல்லை. அவர்களுடைய பயமே அதுதான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கொங்கு பகுதியில் அதிகமான இடங்கள் நம்ம வந்துட்டோம். அதனால் இந்த முறையும் கொங்கு பகுதியில் இந்த பகுதியில், கொங்கு பகுதியில் பெரிய அளவில் நம்ம இடங்களை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அந்த எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது புதிய ஒரு நடிகரை ஒரு கட்சி தொடங்க வைத்து அவரை திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்து எப்படியாவது திமுகவுடைய வாக்குகளை பிரித்து விடுங்கள் என்று ஒரு திட்டமிடுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் 80, 70, 80 காலகட்டத்தில் ஒரு நடிகர் என்று சொன்னால் ஒரு மயக்கம் இருக்கும் மக்களுக்கு. ஒரு நடிகர், குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறைக்கு இதிலிருந்து அரசியலுக்கு வரும் பொழுது எம்ஜிஆர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் இருந்தது. அதனால் எம்ஜிஆருக்காகவே பல பேர் கட்சியில் சேர்ந்தாங்க. அவர்கள் ஜாதி மதத்தை கடந்து எம்ஜிஆர் பக்கம் நின்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு
அரசியல் நிலவரம் என்ன என்று ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடியவர் கூட தெரியும். நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? அமித்ஷா இங்கே வந்து என்ன பேசுறாரு? மும்மொழி கொள்கைனா என்ன? புதிய கல்வி திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் பணமே கொடுக்காம இருக்காங்களே. இந்த செய்திகள் எல்லாம் நாம் சொல்லாமலேயே பாமர மக்களுக்கும் தெரிகிறது. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அமித்ஷாவே நீங்க தயவு செஞ்சு வாங்க, தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி நீங்க பிரச்சாரம் பண்ணணும், நீங்க பிரச்சாரம் பண்ணாதான் நாங்க ஜெயிக்க முடியும் என்று நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். எதுக்கு அண்ணா அவங்க வந்தார்? இப்ப சமீபத்தில் கூட முருகன் அவர்கள், மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம். சோசியல் மீடியாவில் போடுறான். இந்த பேட்டியை மட்டும் நீங்கள் 10 போட்டால் போதும், நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி தோற்கடிக்கிறதுக்கு பிஜேபி தலைவர்களே போதும், வேற யாரும் அவசியம் தேவையில்லை என்கிற சோசியல் மீடியாவில் பரவுது. அதனால தான் துணிச்சலாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அமித்ஷா அவர்களை பார்த்து, வாங்க அமித்ஷாஜி, நீங்க வந்து இங்க பேசணும், தயவு செஞ்சு நீங்க வாங்க என்று கூப்பிடுகிறார். அவர் ஐயா நான் வேண்டாம் வரலன்னா கூட இவர் கூப்பிடுறார். ஒரு இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சரே வம்படியா கூப்பிடுறாருன்னா அங்கதான் விஷயமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு எப்படியும் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்டுருவாங்க, எப்படியா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. இந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. யார் சரியான ஆளு, யார் தவறான ஆளு, யார் சங்கி, எந்த சங்கி எங்கே இருக்கு என்பதையெல்லாம் இந்த மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விஜயின் வருகையை பார்க்கிறார்கள். அவர் ஒரு சினிமா நடிகர், அவர் வந்தா கூட்டம் கூடும், ஆனால் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா என்று சொன்னால் இந்த மக்கள் தெளிவாயிட்டாங்க. விஜய் கிட்ட போய் ஒரு அரசியல் ரீதியாக நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் அப்படியே பேந்த முடிப்பார். ஆனால் அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ பஞ்சு மெத்தையில் வந்து படுத்து வந்தவர் அல்ல. மிசாவில் கைது செய்யப்பட்டு கொடுமையான சிறைச்சாலையில் வேதனை அனுபவித்து வந்தவர் நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய எதிர்நீச்சல் தான் அவருடைய வாழ்க்கையே, ஒரு பெரிய எதிர்நீச்சல் தான். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நீச்சலை கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பணியை நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த தலைவர், இளைஞரணி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கம்பீரமாக எழுந்து வந்திருக்கிறார். திமுகவுக்கு இன்னொரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது. இப்படி எண்ணற்ற போராளிகளை, சிந்தனையாளர்களை திமுக இந்தியா கூட்டணி இன்றைக்கு தன்னகத்தே வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியை எப்படியாவது உடைத்து விட வேண்டும், எப்படியாவது அண்ணன் திருமாவளவனை கொக்கி போட்டு இழுத்துடணும், கம்யூனிஸ்டுகளை எப்படியாவது இழுத்துடணும் என்றெல்லாம் பகல் கனவு காண்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் திமுக கூட்டணியை, இந்தியா கூட்டணியை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்பதை வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். மறுபடியும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வரத்தான் போகிறார் என்பதை நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். தோழர்களே, செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் போற இடங்கள் எல்லாம், பல இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4.5 வருஷம் முடிச்சு 5வது வருஷத்துக்கு வரப்போறார். அப்போ ஆட்சி மேல ஒரு அதிருப்தி தான் இருக்கணும். மக்கள் பார்த்து வந்து என்ன முதலமைச்சர் இப்படி பண்றாரு, முதலமைச்சர் மேல வெறுப்பு தான் வரணும். ஆனால் முதலமைச்சர் வாக்கிங் போகும் பொழுது 6 மணிக்கே வந்து மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஆதரவு இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் பலத்தை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னகத்தே வைத்திருக்கிறார். ஆக தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியிலே அருந்ததியர் மக்களுக்கான பல திட்டங்கள், வரலாற்றில் முதன்முறையாக வெள்ளைக்காரனை எதிர்த்த பெருமை 2ஆம் உலகப் போருக்கு முன்பாகவே 1757 வெள்ளைக்காரன் காலடி எடுத்து வைக்கும் பொழுது வெள்ளைக்காரனை பார்த்து பல மன்னர்கள் பயந்து போய் கிடந்தார்கள். ஆனால் வெள்ளைக்காரனை பார்த்து ஒண்டிக்கு ஒண்டியாக சென்று வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டிய பெருமை ஒண்டி வீரன் என்கிற அந்த ஒரு வீரமான ஒரு தலைவனுக்கு உண்டு என்று சொன்னால், அந்த ஒண்டி வீரன் தலைவனுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கன்னு சொல்லி எத்தனை வருஷமா போராடணும், யாருமே கவனிக்கல. கடைசியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்.
அதற்கு பிறகு வந்த ஆட்சி, நாங்கள் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் அமைப்போம், ஆனால் குதிரையில் இருப்பதை நாங்கள் அமைக்க மாட்டோம், குதிரையில் இருப்பதை போல நாங்கள் வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் குதிரையில் இருக்கணும்னா ஒரு அருந்ததியர் ஒருத்தர் ஒரு சக்கிலிய குதிரையில போய் போறதா என்கிற எண்ணம். ஆக அதை மாற்ற வேண்டும் என்று ஆதித்தமிழர் கட்சி நெல்லை சீமையில அரசாங்கம் குதிரை மேல சிலை வைக்கலன்னா நாங்க குதிரையுடன் கூடிய சிலை வைப்போம் என்று ஆதித்தமிழர் கட்சி நடத்திய போராட்டம், அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் அன்றைய அரசு அடிபணிந்து ஒண்டி வீரனுக்காக மணிமண்டபத்தை அமைத்தார்கள். அதே போல உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பீரங்கி தற்கொலைப்படை போராளி நம்முடைய அம்மையார் குயிலி அவர்கள் இரண்டாம் உலகப் போரிலே ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்ற உலகப் போரிலே நீர்மூழ்கி கப்பலிலே தற்கொலைப்படையாக மாறிய ஜப்பான் வீரர்களை பற்றி தெரியும். அதுதான் தற்கொலைப்படை முதலாக உருவாக்கப்பட்டதாக சொன்னார்கள். அதுவல்ல, அதற்கும் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேலு நாச்சியாரோடு இணைந்து போரிட்ட வீரமங்கை குயிலிதான் உலகத்தின் முதல் தற்கொலைப்படை போராளி என்பதை நாம் வரலாற்றை எடுத்திருக்கிறோம். தோழர்களே, குயிலிக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? கடந்த ஆண்டில் நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் குயிலி அவர்களுக்கும் தனியாக ஒரு சிலை அமைத்து, ஒரு மணிமண்டபம் அமைத்து அந்த சிலையை திறந்து வைத்தார்கள். ஆக இப்படி திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டே சொல்ல முடியும். ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம், குயிலுக்கு மணிமண்டபம், இப்போது பொல்லானுக்கு 5 கோடி செலவில் ஒரு மணிமண்டபம். காலனி என்கிற வார்த்தையை முற்றிலுமாக எடுத்துவிட வேண்டும் என்கிற அந்த அரசு ஆவணங்கள் எடுத்திருக்கின்ற அந்த அரசு ஆவணம், அதையும் தாண்டி கடந்த வாரத்தில் ஆதி திராவிடர் பள்ளி விடுதிகளை, கல்லூரி விடுதிகளை இனிமேல் ஆதி திராவிடர் விடுதிகள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், அது சமூக நீதியினுடைய விடுதிகள், சமூக நீதி விடுதிகள் என்று இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை பிறப்பித்திருக்கிறார். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், அருந்ததியரானாலும் ஆதி திராவிடரானாலும் தேவேந்திர குல வேளாளரானாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு உழைத்தாரோ அதைவிட கூடுதலாகவே இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் பெண் சிங்கம் படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியதற்காக தான் பெற்ற 65 லட்சம் பணத்தை அவர் சொந்தமாக கதை வசனம் எழுதுனதுக்காக 65 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த 65 லட்சத்தை 2009 முதல் வருஷம் நம்ம மாணவர்கள்லாம் எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு. ஆனால் பணம் கட்ட முடியல. பல பேருடைய நிலைமை அதுதான், பணம் கட்ட முடியல. கலைஞர் அவர்கள் பார்க்குறாரு, அந்த 65 லட்சம் நிதியை, என்னுடைய சொந்த பணத்தை, யாரெல்லாம் பணம் இல்லாமல் அருந்ததியர் மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவங்களுக்கு கல்வி செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கலைஞர் அவர்கள் அந்த 65 லட்சத்தையும் கல்வி கட்டணமாக செலுத்தினார்கள் நண்பர்களே. ஆக கலைஞர் அவர்கள் இந்த மக்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாம் எந்த கோரிக்கை எடுத்தாலும் அந்த கோரிக்கைக்காக உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நமக்கு உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் இது சாதாரணமாக நடக்கவில்லை. என்று சொன்னோம்னா இங்கு இருக்கின்ற ஒரு சமூக நீதி அரசியலை நம்முடைய முதலமைச்சர் போன்ற ஒருவரால் தான் உணர்ந்து கொள்ள முடியும். கஷ்டங்களை, ஏழை பாலை மக்களுடைய கஷ்டங்களை, அவர்கள் எப்படியெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்கிற அந்த பாடுகளை ஒரு கஷ்டப்பட்ட ஒருவரால் தான், அடித்தளத்தில் ஒரு கருத்தியலை, பெரியாரிய கருத்திலை உள்வாங்கிய நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அதை உணர முடியுமே தவிர, பஞ்சுமத்தையில் படுத்திருந்துட்டு 4 பாட்டுக்கு குத்து டான்ஸ் ஆடிட்டு இங்கே வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லக்கூடிய விஜய் நம்மால் ஏற்றுக்குருவாங்களா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமூக நீதியில் தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறார். அதற்காகவே நாம் தொடர்ந்து திமுகவோடு, பெரியார் இயக்கங்களோடு, மார்க்ஸ் இயக்கங்களோடு நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, கடைசியாக நான் ஒன்றை மட்டும் நான் சொல்லி அடுத்த தோழர்களுக்கு நான் வழிபட விரும்புகிறேன். இன்றைக்கு இன்னும் ஒரு 8 மாதங்கள் 7 மாதங்கள் தான் வரவிருக்கின்ற தேர்தலுக்கான களம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த களத்தில் வரக்கூடிய தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாளிக்கக்கூடிய தேர்தலாக
ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற தேர்தலாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நாம் கலைஞர் நம்முடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமக்காக செய்திருக்கின்ற அந்த நலத்திட்டங்களை எல்லாம் ஒரு முறை நினைத்து பார்த்தால் ஒன்றுமே வேண்டாம், உள் ஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதியை நாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக வேறு எந்த குமடும் அருந்ததி பகுதிக்குள் நுழைய முடியாது. மீண்டும் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடிய அந்த காலம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நெருக்கடியில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் கூட அமைச்சருங்கிறது அரசாங்கத்தை ஒட்டியிருக்கின்ற அமைச்சருங்கிற எழுத்து தான். எங்களுடைய மனசுல என்றைக்குமே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மந்திரியாக சிம்மாசனம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கரூர் பகுதியில் நான் பல கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலையா, பிள்ளைங்களுக்கு திருமண செலவு இருக்குது, வீடு கட்ட முடியல, கால்நடை வளர்க்கணும். இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலும் கடைக்கோடியில் இருக்கின்ற இந்த அருந்ததியர் மக்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே அந்த வழிகளை உணர்ந்து அந்த மக்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்கின்ற அந்த ஒரு மனிதநேய பண்பாளர்னா அது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பல பேர் என்று சொல்லிக்கிறார். அப்போ நான் கூட சொல்லுவேன், என்னையா போராட்டத்துக்கே வரமாட்டேங்கிறீங்க, நாங்களாம் போராட்டம் நடத்துகிறோம் வாங்க. ஏனுங்க எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க, எங்கள் அண்ணன் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துறாருங்க, நாங்கள் எதுங்க போராட்டத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் எதற்குமே ஒரு தேவை இருக்குது, அதுக்காக நான் போராடணும் என்கிற நிலையை கூட அவர்கள் ஏற்படுத்தவில்லை. உடனுக்குடன் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அன்றைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மேடைக்கு அவர் வந்திருப்பதை நான் உண்மையாகவே பெருமையாக பார்க்கிறேன். அதற்காக நான் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய அந்தியூர் செல்வராஜ் ஐயா அவர்கள் நம்மளிலிருந்து கடைக்கோடியிலிருந்து நம்மளை விட ஒரு சமுதாயம் கடைக்கோடி சமுதாயம் இல்லை, நம்மளை மாதிரி ஒரு சமுதாயத்திலிருந்து போய் இன்றைக்கு ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளர், ஒரு அதிகாரமுள்ள பதவி, ஒரு ராஜ்யசபா எம்பி, முன்னாள் அமைச்சர், இப்படி பல பதவிகளை பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கேட்டவுடனே கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு ஒப்புதல் கொடுத்து, அவர் மட்டும் இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் இணைத்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதே போல நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் சென்ற பொழுது மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக பக்கபலமாக எங்களுக்கு இருந்தார். அப்போது அவருடன் பேசிவிட்டு நாங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக நானே அவர் அழைத்து உங்கள் நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறேன் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கொங்கு பகுதியில் இருக்கின்ற மக்களை திரட்டி நடத்துகிறோம், அதனால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அண்ணன் ஏவாவேலு அவர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஆதரவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் இந்த நிகழ்விற்கு ஒத்துழைத்த அத்துணை நம்முடைய தலைவர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கடைசியாக வந்திருக்கின்ற நம்முடைய தோழர் அப்துல் சமது அவர்கள், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அருந்ததி இடஒதுக்கீட்டை தடை செய்ய வேண்டும் என்று புதிய தமிழம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி சட்டப்பேரவையில் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு அருந்ததியராகவே மாறி கிருஷ்ணசாமிக்கு சரியான பதிலடி கொடுத்த தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள். அதற்காக அவருக்கு நிறைய மிரட்டெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி இந்த மக்கள் எளிய மக்கள் அவர்களுக்கு நிற்கலன்னா அதுக்காக எம்எல்ஏ பதவி பயன்படலைன்னா வேற எதுக்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய எம்பி நடராஜன் அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எனக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு நட்பு இருக்கிறது இன்றைக்கும். ஏனென்று சொன்னால் அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை கலைஞர் அவர்களிடத்தில் கொண்டு சேர்த்த பொறுமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. கலைஞர் கொண்டு சேர்த்த பிறகு கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கையை தானே எடுத்துக்கொண்டார். அந்த கோரிக்கை தானாகவே எடுத்துக்கொண்டு அதற்காக உழைக்க தொடங்கிவிட்டார். அதே போல நம்முடைய இங்கே வருவதற்கு முன்பாகவே நான் குறிப்பிட்டேன், நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய
தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் வர இயலாத பட்சத்தில் அதனுடைய அடுத்த கட்ட தலைவர் அண்ணன் சூரியமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். சட்டமன்றத்தில் அருந்ததியர்களுக்கு நலவாரியம் வேண்டும் என்று அருந்ததியர் தலைவர்கள் பேசவில்லை. அண்ணன் கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கும் அருந்ததியர் இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வரவழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள்லாம் வரவழைத்து நாம் இந்த கொங்கு பகுதியில் நம்முடைய மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் இனிமேல் வேஷம் கட்டி கொண்டு விதவிதமாக வருவாங்க. நம்ம சேரி பகுதிக்கெல்லாம் வருவாங்க, நம்ம தோல் மேலெல்லாம் கை போட்டுக்குருவாங்க. ஆனால் எந்த கை போட்டாலும் கால் போட்டாலும் அருந்ததியர் மக்களை திமுகவை தவிர யாரும் இனிமேல் எந்த பகுதி எந்த கட்சியும் திமுக கூட்டணியை தவிர யாரும் எங்கள் பகுதிக்கு வர முடியாது என்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். மீண்டும் 2026 மட்டுமல்ல 2031 நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும். அதற்கு தொடர்ந்து நாம் இது போன்ற கூட்டங்கள் நடத்தணும் என்ற கூட ஒருத்தர் சொன்னார். ஏங்க இப்போதாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கூட்டம் நடத்துறீங்க, பாராட்டு விழா நடத்துறீங்க, இப்போ ஒரு முப்பெரும் விழா நடத்துறீங்க, என்னங்க பாராட்டு விழாவை நடத்திட்டே போகிறீங்க என்று சொன்னார். நான் சொன்னேன், கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கின்ற அந்த சமூக நீதியை பெற்றுக் கொடுத்ததற்காக ஒரு வருடத்திற்கு 2 முறை அல்ல, ஒரு வருடத்திற்கு 100 முறை பாராட்டு விழா நடத்தினா கூட அதை நாங்கள் செய்வோம். அது எங்களுடைய வரலாற்று கடமை. இது அரசியலுக்காக இல்லை, இது எங்கள் வரலாற்று கடமை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஆதித்தமிழர் கட்சி உங்களோடு இணைந்து பயணிக்கும். நம்முடைய மேடைக்கு வந்திருக்கின்ற அத்துணை அழைப்பாளர்களையும் அத்துணை தலைவர்களையும் நெஞ்சார வருக 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 என்று வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு